அன்னைக்கு கருணாநிதி கைது, இன்னைக்கு உதயநிதி கைது. இந்த திமிர் பேச்சு, இந்த தெனாவட்டு பேச்சு, நீ மன்னனாரு மாமன்னனாரு எவனா வேணா இருக்கு. இங்கு பெண்களை ஆபாசமா நீ பேசுவனாக்கா Holidays nale, adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Give a missed call and get your free VIP pass 90872 00111. PSR Silk Sarees ஆடி விற்பனை அனைத்து ரகங்களுக்கும் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி. உதயநிதி இரட்டை அர்த்தத்தில் கேவலமாக பேசினார். பாலிடிக்ஸ் ரொம்ப கேவலமாக போய்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் உதயநிதியால். நீங்கள் என்ன சொன்னீங்க? தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு. ஒப்பா என்ன பண்ணார்? உலகத்திலே இல்லாத வெள்ளை ஆர்டர் பண்ணி மோடி வந்தால் கோடி போய் நின்னார். இன்றைக்கி நீங்கள் புள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ஆபாசமான வார்த்தைகளை பெண்களுக்கு எதிராக ரொம்ப கொச்சையாக ரொம்ப கேஷுவலாக பேசுறது. இதற்கு முன் இதே மாதிரி எடப்பாடியும் சசிகலா குறித்து பேசினாங்களா? ஸ்டாலின் இதே மாதிரி பேசியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதா அவர்களே மோடியும் குறித்து அவளும் நோக்கினார். துரைமுருகன் என்ன பேசினாப்புல? பொதுச் செயலாளர் அம்மாவுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 ரகசியமாக பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க சினிமாவுக்கு போ, பெண்களை மட்டும் தான் கொச்சையாக பேசுவீங்க. அப்போ நீங்கள் என்ன நீங்கள் இத்தனை வருஷமாக 70 வருஷமாக நாங்கள் வந்து இதை கற்றுக்கிட்டோம் நீங்களே பெரியார்ட்ட வந்து அண்ணாட்ட வந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? ஏன் இந்த அவசரமான கைது நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் மக்களுக்குள்ள இருக்க செய்து, எதற்காக இந்த அவசர கைது? இது வழக்கமாக பழகி போன விஷயம் அப்படின்றீங்கல்ல. அதே போல் ஒரு பெண்களை குறித்து ஆபாசமாக நீங்கள் பேசுனீங்கனாக்கா நீ மன்னனாரு மாமன்னனாரு எவனா வேணா இருக்கு. இங்கு பெண்களை ஆபாசமாக நீ பேசுவனாக்கா கைது நடவடிக்கை நடக்கப்படும். ஏன்னா சட்டம் தன் கடமையை செய்யும். அவ்வளோதானம்மா. நீங்கள் அவர் ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு எகத்தால பேச்சு பெண்கள் மீது என்ன வேணால் செய்யலான்னு பொழுது இது உங்கள் அப்பா ஆட்சி இல்லைப்பா, இது எங்கள் அண்ணன் ஆட்சி. உன் வீட்டு பொம்பளைக்குன்னா அவ்வளோ பாதுகாப்பு. சாமானிய வீட்டு பிள்ளைனா எவன் வேணா கையை வைக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் என்ன வேணா ரவுடித்தனம் பண்ணுவேனாக்கா உன்னை எதை கழட்டிட்டு அடிக்கிறது? இது பழி வாங்க நடவடிக்கை இல்லைம்மா, சட்ட நடவடிக்கை. தொடர்ச்சியாக பெண்கள் போராட்டம், பெண்கள் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அதற்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மஞ்சளா. என்ன நடக்குது அப்படின்னு இன்னைக்கு செய்தி ஊடகங்களை புரட்டி பார்க்கும்பொழுது இன்னைக்கு தலைப்பு செய்தியா இருக்கிறது ஒரே ஒரு செய்தி மட்டும்தான். எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைது. திடீர்னு ஏற்பட்ட கைதுன்னு பார்க்கலாமா, இல்லை என்ன மாதிரியான விஷயங்கள், இல்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளோ இல்லை அரசியல் வன்மங்களோ அரசியல் பழிவாங்கும் நோக்கங்களோ இதில் ஒளிஞ்சிருக்கான்ற கேள்வி இருக்கு இன்னைக்கு சமூக ஊடகங்கள்லே. அன்னைக்கு கருணாநிதி கைது, இன்னைக்கு உதயநிதி கைது. புரியுதுங்களா? அன்னைக்கு அம்மா, இன்னைக்கு அண்ணன். அரெஸ்ட் ஆனது யாரு? மாமண்ணன். இந்த திமிர் பேச்சு, இந்த தெனாவட்டு பேச்சு பெண்களை குறித்து தொடர்ச்சியாக திமுக நபர்களை பேச வைத்தது யார்? அதை சார்ந்த நக்கீரன் கோபால் அவங்க பேச வச்ச விஷயமா இருக்கட்டும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பொன்ராஜ் தவக்காக ஓட்டு போட்ட பெண்களை வந்து விபச்சாரிகள்னு சொன்ன நாட்கள் தானே. அப்போ தொடர்ச்சியாக இது போல் பேசிக்கிட்டு இன்றைக்கு என்ன சொல்கிறது, இரட்டை அர்த்தத்தில்ன்றதை தாண்டி ரொம்ப ஆபாசமாக கொச்சையாக அவர்கள் பேசிய விஷயத்தை மடைமாற்றக்கூடாது யாருமே. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் தமிழக ஊடகம் மட்டும் கிடையாது, நேஷ்னல் மீடியா வச்சு அடிக்கிறாங்க. உதயநிதி இரட்டை அர்த்தத்தில் கேவலமாக பேசினார். பாலிடிக்ஸ் ரொம்ப கேவலமாக போய்கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் உதயநிதியால். நீங்கள் என்ன சொன்னீங்க? தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு. ஒப்பா என்ன பண்ணார்? உலகத்திலே இல்லாத வெள்ளை ஆர்டர் பண்ணி மோடி வந்தால் கோடி போய் நின்னார். இன்றைக்கி நீங்கள் புள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ஆபாசமான வார்த்தைகளை பெண்களுக்கு எதிராக ரொம்ப கொச்சையாக ரொம்ப கேஷுவலாக பேசுறது. இதற்கு முன் இதே மாதிரி எடப்பாடியும் சசிகலா குறித்து பேசினாங்களா? ஸ்டாலின் இதே மாதிரி பேசியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதா அவர்களே மோடியும் குறித்து அவளும் நோக்கினார். 2 பேருக்கும் வந்து கள்ள உறவு இருக்கிறது பேசினாள் தானே. அப்போது உங்கள் கட்சியோட சார்ந்த நபர்கள் என்ன பேசினாங்க? பொன்முடி என்ன பேசினாப்புல? நின்னா 5 படுத்தா 10 சைவ வைணவத்தை குறித்து பேசினாரா? துரைமுருகன் என்ன பேசினாப்புல? பொதுச் செயலாளர் அம்மாவுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 ரகசியமாக பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க சினிமாவுக்கு போ. அது பெற்றது. கதிரானது என்ன பேச்சு? என்ன பெண்கள்லாம் பளபளன்னு இருக்கிற 1000 ரூபா வந்துருச்சா? ஃபேர் லவ்லி வாங்கி போட்டியா? அப்போ முழுக்க இந்த உலகத்தில் உங்களுக்கு வெறும் பெண்களை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், பெண்களை மட்டும் தான் கொச்சையாக பேசுவீங்க. அப்போ நீங்கள் என்ன நீங்கள் இத்தனை வருஷமாக 70 வருஷமாக நாங்கள் வந்து இதை கற்றுக்கிட்டோம் நீங்களே பெரியார்ட்ட வந்து அண்ணாட்ட வந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? வெறும் கலைஞர்கிட்ட வந்து ஆபாசமாக பேசுவதை மட்டும் தான் கற்றுக்கிட்டு. இதை வந்து ஒருபோதும் ஆதரிப்பதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தயாராக இல்லைம்மா. ஏன்னா உறவாக பார்த்துட்டாங்க இங்கே அண்ணனை வந்து. புரியுதுங்களா? அவரை வந்து நீங்கள் வந்து அண்ணன் புள்ள அப்படின்ற அந்த உறவை பார்க்கும்பொழுது அவரும் சொன்னார், இது எலெக்ஷன் கிடையாது, எமோஷன், இது வந்து ஒரு பாண்டிங். அப்போது தொடர்ச்சியாக பெண்களை குறித்து நீங்கள் இப்படி பேசிக்கொண்டே இருக்கும்பொழுது, பொன்ராஜை குறித்து பேசும்பொழுது நேராக அவரை கிளம்பி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரா? இன்றைக்கி அவர் முதலமைச்சராக இருக்கிறார். அந்த இடத்துல நீங்கள் வந்து பெண்களை இவ்வளவு கொச்சையாகவும் ஆபாசமாகவும் பேசிக்கிட்டு பழைய மாதிரியே திமிரா தெனாவட்டா தெரிவேனாக்கா அதற்கு இது இடம் இல்லை. இது பழி வாங்க நடவடிக்கை இல்லைம்மா, சட்ட நடவடிக்கை. தொடர்ச்சியாக பெண்கள் போராட்டம், பெண்கள் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அதற்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. உனக்கு வந்து அந்த மாதிரி நீ பேசினியா இல்லையான்றது விட்னஸ் இருக்குது, கோர்ட்டில் நிறுத்தி வச்சுக்கோங்க. ஓகே. ஆனால் இது போன்ற பொதுவெளியில் ஆபாசமாக பேசுகிறது தப்பு சரிங்கிறத தாண்டி வழக்கமாக இது போல் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இதுக்கு முதல்ல கண்டனங்கள் தெரிவிப்பாங்க. இது எல்லாமே வந்து வாடிக்கையாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் இது நடந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த வாட்டி திடீர்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவரை கைது பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த அவசரமான கைது நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் மக்களுக்குள்ள இருக்க செய்து,
எதற்காக இந்த அவசர கைது? சூப்பர். நீங்கள் கேட்ட விஷயத்தில் நம்ம சொல்லிடுவோம். இது வழக்கமாக பழகி போன விஷயம் அப்படின்றீங்கல்ல. வழக்கமாக பழகி போன விஷயம் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இதற்கு மேலே இதை மாற்றவே முடியாது. காமராஜரை பிறந்து வந்தாலும் மாற்ற முடியாதுன்னு சொன்ன விஷயம் என்னது? ஊழல், லஞ்சம். மாறிச்சா இப்போ? இதை மக்கள் வரவேற்கிறாங்களா, எதிர்க்கிறாங்களா? ஏன் சார் திடீர்னு நீங்கள் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு யாராவது கேட்டிங்களா? ஏம்மா கேட்கல? ஏன் சார் திடீர்னு நீங்கள் லஞ்சம் வாங்கக்கூடாது? அரசாங்க அலுவலகத்துக்கு வெளியில் வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்க, காசை கொண்டு வராதீங்கன்னு ஏன் சார் ஒட்டுறாங்கன்னு சொல்லி கேட்கலையே. அப்போது ஒரு தவறை ஒரு நபர் திருத்துகிறார், ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது அதை வரவேற்கிறீங்கன்னா, அதே போல் ஒரு பெண்களை குறித்து ஆபாசமாக நீங்கள் பேசுனீங்கனாக்கா, நீ மன்னனாரு மாமன்னனாரு எவனா வேணாரு, இங்கு பெண்களை ஆபாசமாக நீ பேசுவேனாக்கா கைது நடவடிக்கை நடக்கப்படும். ஏன்னா சட்டம் தன் கடமையை செய்யும். அவ்வளோதானம்மா. இந்த சட்டம் ஒழுங்காக கடமையை செய்யாமல் போனதோடைய விளைவு தான் திமுக ஆட்சியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒருத்தன் போனான் உள்ள. அவன் பேர் ஞானசேகரன். கரெக்டுங்களா? திமுகவுடைய அனுதாபி. ஆனால் அன்னைக்கு மாசு என்ன சொன்னாப்புல, எனக்கு யாருன்னு தெரியாது. அப்புறம் என்ன மாசு கூடயே சேர்ந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு மச்சான் மாதிரி கூட வச்சுட்டு சுற்றுனீங்களா இல்லையா? அவர் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டீங்களா இல்லையா? அவன் பண்ணை வீடு வச்சுருந்தானா இல்லையா? அன்றைக்கு திமுக அரசாங்கம் என்ன சொல்லுது? அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே கேமரா வேலை செய்யலை, சிசிடிவி கேமரா வேலை செய்யலை, சுற்றி எங்கேயுமே வேலை செய்யலை. கரெக்டுங்களா? இதை தாண்டி பாதிக்கப்பட்ட பெண்ணின் தரவுகள் வெளியிடப்பட்டதுமா. கேட்டால் கசிஞ்சிருச்சுன்ற. அப்போது பெண்களை மிரட்டக்கூடிய தோணி தானே. இது போல் பெண்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா அந்த மாதிரி இருக்கும். திமுக அதிமுக ரெண்டு பேர்த்துக்கு அந்த பக்கம் காசின்னு ஒருத்தர் இருக்கிறான்னா, பொள்ளாச்சி வழக்கு இந்த பக்கம் ஒன்று இருக்குதுங்களா. அப்போது ரெண்டு ஆட்சி இருக்கும் பொழுது பெண்கள் மீது வந்து நீங்கள் கட்டமைத்து வரக்கூடிய இந்த மோசமான சூழல். ஏமா திமுக ஆட்சியில் 2 வயசு குழந்தைய பாலியல் பண்ண செஞ்சு கொண்டானுங்களா? திமுகக்காரன். 80 வயசு மூதாட்டியை பாலியல் பண்ண செஞ்சு கொண்டியா? திமுகக்காரன். அப்போது இந்த திமுக நபர்கள் கீழே இருந்து மேலே வரைக்கும் ஆபாசமாக பேசுறது, பெண்கள் மீது கை வைக்குது, நீ என்ன வேணால் செய்யலான்னு ஆட்டம் போட்டேல, அந்த ஆட்டத்திற்கு முடிவு கட்டுவதற்கு தான் இன்றைக்கி முதலமைச்சராக ஜோசப் விஜய் அண்ணன் இருக்கிறாருன்னும் பொழுது, நீங்கள் அவர் ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு எகத்தால பேச்சு பெண்கள் மீது என்ன வேணால் செய்யலான்னும் பொழுது, இது உங்கள் அப்பா ஆட்சி இல்லைப்பா, இது எங்கள் அண்ணன் ஆட்சி. அவ்வளோதான். ஓகே, நாளைக்கு சட்டசபை கூட இருக்கு. இந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவரை கைது பண்ணியிருக்காங்கன்றப்போ சட்டசபையில் என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? இந்த ஒரு தாக்கமும் இருக்காதுமா. நீ அங்கே உள்ளே வந்தால் மட்டும் என்ன பண்ண போகிற? உதயநிதி வந்தவொடனே ஓட போகிற ஒரு கேள்வி கேட்டு அதானே செய்ய போகிற? ஏம்மா நான் கேட்குறேன், ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தனை உன் கட்சியிலேயே அயலக பிரிவில் வச்சுருந்து அவன் வந்து ஒரு குச்சி ஒரு குல்ஃபின் கொடுக்குற மாதிரி உனக்கு ஒரு பொக்கேவும் ஒரு செக்கும் கொடுத்தான். யாருக்கு? உதயநிதிக்கும் கொடுத்தான், ஸ்டாலின் அவர்களுக்கும் கொடுத்தான். அவன் படம் ப்ரொடியூஸ் பண்ணதில் கிருத்திகா உதயநிதி அவங்க வந்து டைரக்டராக வந்து அந்த படத்தை வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போது அவன் என்ன பண்ணுறான்? சர்வதேச லெவலில் மெத்து கடத்தினான். தமிழ்நாட்டில் மெத்துன்ற ஒரு வார்த்தைக்கு வித்துட்டவர் யாருன்னா திமுக. அப்போது நீங்கள் இவ்வளோ வேலை செஞ்சீங்க இல்லையா? இது மட்டும்தான் செஞ்சீங்களா உங்கள் ஆட்சியில்? தொடர்ச்சியாக அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய அறிவின் திறன் என்னன்றது நான் சொல்லிட்டேம்மா. உதயநிதியோட அறிவின் திறன் ஒரு மாற்றுத்திறனாளிம்மா. அவன்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் வந்து வேர்ல்டு கப் போய் ஜெயிச்சுட்டு வந்தேன்னு சொல்லி ஒரு கப்பு கொண்டு வந்தான். அவரை கூப்பிட்டு வந்தது யார்? ராஜ கண்ணப்பன். பேர் கேட்டிங்களா? பேரே ராஜ கண்ணப்பன். ஆனால் ஒன்றுமே விசாரிக்கல, கூப்பிட்டு வந்துட்டேன். அவன் கொண்டு வந்து ஒரு அமைச்சர் முன்னாடி, அதிகாரிகள் முன்னாடி உங்களுக்கு 2 விதமான கப்பு கொடுக்குறான். வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிட்டு உதயநிதியும் பவுசா நின்று போஸ்ட் கொடுத்துட்டு, ஸ்டாலினும் போஸ்ட் கொடுத்துட்டு, அடுத்த நாள் அறிக்கை வருதுமா அரசாங்க வேலை கொடுக்க போகிறோன்னு. உன்னை ஏமாத்தினவனுக்கு நீ அரசாங்க வேலை கொடுக்குற. அங்கே வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசாங்க வேலை கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை காப்பாற்ற நினச்சாங்க. ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. உன்னோட அறிவினுடைய ஆற்றல் திறமை இவ்வளோ தானே பொழுது நீங்கள் என்ன பெருசாக வந்து கிழிச்சிட போகிறீங்க? உனக்கு மேகதாதுன்னா என்னன்னு தெரியல, தண்ணீர் பிரச்சனை என்னன்னு தெரியல, நீர் பிரச்சனை என்னன்னு தெரியல, நில பிரச்சனை என்னன்னு தெரியல, கூட்டு குடும்பம்னா என்னன்னு தெரியாது, வாழ்வியல் முறை என்னன்னு தெரியாது, இங்கே இருக்கக்கூடிய சிற்பக்கலைகள், இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் எதுவுமே தெரியாது. மருத்துவத்தை பற்றி தெரியாதாலும் மருத்துவத்துறையில் போன வாட்டி போட்டு வச்சுருந்தீங்க, மாசுவை போட்டு வச்சுருந்தீங்க, கரெக்டுங்களா? அன்பில் மேஷை போட்டு வச்சுருந்தீங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆட்களும் நீங்கள் சேட்டை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களே தவிர மாற்றதுக்கான வேலை செஞ்சீங்களா? பார்ட்டி ஃபண்டுன்னு கேட்டோன்னு நினச்சி ஓடினீங்களா? இப்போ அதே போல் தான் நாளைக்கு வந்து நான் தான் சொன்னேன், இங்கே பாருப்பா, நீ சேட்டை பண்ணிக்கிட்டு விளையாடுறதுக்கு இதுக்கான இடம் கிடையாது. நீ சேட்டை செஞ்ச சட்டமன்றத்துக்குள்ளே உங்கள் அப்பா வரவிடாமல் அண்ணன் செஞ்சுட்டாரு. நான் அவரை பர்மனெண்ட்டாக வரவிடாமல் செஞ்சார். நீ டெம்பரவரியாக நீயாவே வரவிடாமல் உனக்கு நீயே சூனியம் வச்சுற மாதிரி பேசிக்கிட்டீங்க. உதயநிதி வந்து நான் உதயநிதி மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். சட்டமன்றத்துக்குள்ளே வரதுக்கு பயந்துக்கிட்டு தான் அப்படி கேவலமாக பேசிட்டு நீ அரெஸ்ட் ஆகிறேன். மறுக்க சொல்லுங்க. ஆனால் இந்த ஒரு கைது வந்து காவேரி பிரச்சனையை வந்து திசை திருப்புறதுக்காக தான் தாவேக்கா பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விமர்சனமும் இருக்கே. ஏம்மா காவேரி பிரச்சனைக்கும் இந்த நான் ரொம்ப சிம்பிள், இந்த ஒரு பெண்களை இவ்வளவு ஆபாசமாக பேசுவதே ஒரு பெண்ணாக நீங்கள் விட்டுருங்க, மற்றெல்லாம் அரசியலாம் அப்படி ஓரமாக வச்சிடும். சக பெண்ணாக நீங்கள் ஒத்துப்பீங்களா? காலங்காலமாக நடக்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதுக்கு ஒரு மாறுதல் வேணும். நீங்கள் உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல, நடக்குதுல்ல. அப்போ இதைத்தான் இன்றைக்கு பெண்கள் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பப்ளிக் அடிக்கிறாங்க. மதிமுகக்காரன் அந்த ஃபுட்டேஜ் வந்துருக்கு, உங்களுக்கு தரேன், போட்டு விடுங்க. பப்ளிக்கு நிற்கிறாங்க ஓரமாக, இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு போய் அடிக்கிறானுங்க. அப்போது அரெஸ்ட் பண்ணது யார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? செக்கிழுத்து நாட்டுக்காக வந்து சேவை செஞ்ச ஆலையா? நீட்டுக்காக வந்து நாடகம் போட்ட ஆலமா? கையெழுத்து போட்டு நீட்டை ஒழிக்கிறேன்னு சொன்னேல, ஒழிச்சியா? நீ என்ன செஞ்ச? நல்லா யோசிச்சிங்க.
அன்றைக்கு கூட்டணியில் திமுகவோட கூட்டணியில் இருக்கும் பொழுது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் யூனியன் முஸ்லீம், திக, வைகோ, வேல்முருகன் உட்பட எல்லா கட்சி தலைவர்களிடையும் கையெழுத்து வாங்கிட்டு ஸ்டாலினும் கையெழுத்து போட்டது மட்டும் இல்லாமல் நீட்டை நாங்கள் ஒழிக்க போகிறோம்னு சொல்லி முதல் முறை நீ வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டு 2வது முறை நீ என்ன செஞ்சனா நீட்டை ஒழிப்பதற்கான முன்னெடுப்பு எடுக்கிறோன்னு சொல்லி 80 லட்சம் மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கினேன். ஒருத்தர் 2 பேரில் 80 லட்சம் மக்கள் உன்னை நம்பி கையெழுத்து போட்டிருக்கான். அதை நீ என்ன பண்ண? மாநாடு போட்டு கொண்டு போய் அப்படியே குப்பையில் போட்டு உனக்கு போனியா? அப்போது நீ தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றுவதற்காக நீங்கள் அரசியல் செய்து கொண்டு ஏன்டா பொங்கலுக்கு வெள்ளம் கூறானா ஏன்டா கொடுத்தீங்க? நீங்கள் கசிஞ்சு போன வெள்ளமா ஒட்டுமொத்தமாக ஏன்டா கசிச்சுன்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் இருந்துச்சா? புளி கொடுத்த புளியில் வந்து பள்ளி இருந்ததுமா, பள்ளி இருந்துச்சுன்னு சொல்லி அதை ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அந்த நபர் மீது வழக்கு போட்டு அவர் மகன் வந்து மன உளைச்சல் ஆகி தீயிட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிட்டான். அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் ஆட்சியில் உட்காரும் பொழுது வேங்கவியல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர் மீதே வழக்கு போட்டு உள்ளே வைக்கிற மலம் கலந்தீங்களே, நல்லா படித்தா புல்லட் ஓட்டினா வெட்டிங்க, நல்லா படித்தா வெட்டினீங்க. நாங்கள் நிறைய சம்பவம் உதாரணம் இருக்குது. உங்கள் ஆட்சியில் 2 முறை கள்ளச்சாராய மரணம் நடந்திருக்கு. மக்களை கொல்றீங்க, காவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஊடகவியலை கடத்தி கொண்டு போய் அடிச்சிங்களா இல்லையா? திருப்பூர் பல்லடத்தில் ஒருத்தன் கதறிக்கிட்டு வீடியோ போட்டான். ரொம்ப நாளாச்சு, எல்லாரும் மறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்குவாரி விஷயமாக ஊடகவியலாளர்கள் வந்து செய்தி போட்டதற்கு அந்த செய்தி சேனலில் அந்த கேமராமேனு அந்த ரிப்போர்ட் 2 பேர்த்தையுமே அடித்து அந்த செய்தி வந்துச்சு. அப்போது ஒரு பக்கம் ரவுடிசம், ஒரு பக்கம் திமிர்த்தனம், ஒரு பக்கம் நம்ம என்ன வேணால் செய்யலாம், ஒரு பக்கம் பார்ட்டி ஃபண்டு. இதில் எவ்வளோ எகத்தாலனா மறுபடியும் நம்ம தான் ஜெயிப்போன்ட்டு கலைஞருக்கு நீ பேனா செஞ்சுட்டு சுற்றிட்டு இருக்க ஊருக்குள்ளே இப்போ எங்கே வைக்கிறதுன்னு. அப்போது மக்களை பற்றி கவலைப்படலை, மண்ணை பற்றி கவலைப்படலை, எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் செய்கிறதா அப்படின்னு சொல்லி செய்கிற உன்னுடைய திமிர்த்தனம் எந்த அளவுக்கு இருக்குனாக்கா 1250 கோடி வரி ஏய்ப்பு செஞ்சார் ஜெகத் ரட்சகனை. அவர் பணத்தை கொண்டு போய் பிணவரில் ஒழிச்சு வச்சார். அந்த ஆளுக்கு மறுபடியும் நீ வாய்ப்பு கொடுக்குற. அப்போ எந்த கவலையும் மக்களை பற்றி கிடையாது. திமுற ஆணவமாக என்ன சொல்ல 200 ஜெயிப்போம் 200 ஜெயிப்போம் சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? ஏன்னா கையில் காசு இருக்குது, சாதியை நம்ம ஊற்றி வச்சுருக்கோம், சாராயத்தை ஊற்றி வச்சுருக்கோம், மக்களுக்குள்ள பிளவாடக்கூடிய விஷயங்களை செஞ்சு வச்சுருக்கிறோம். அப்போ நம்ம இதே மாதிரி ஃபார்முலாவை கையில் எடுக்கலாம்னு வச்சுங்க. ஒரே முகமாக வரலாற்றில் இது வரைக்கும் எம்ஜிஆர் கூட வந்து கூட்டணி வச்சு தான் முதலமைச்சர் ஆனார். ஆனால் எந்த கட்சியோட கூட்டணி வைக்காமல் முதல் முறையாக சட்டமன்றத்துக்குள்ளே வரும்பொழுதே சிஎம்மாக வந்த ஒரே ஆள் யாருன்னா தளபதி விஜய் அவர்கள் தான். அப்போது மக்கள் நம்மளை இவ்வளோ நேசித்து இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தது அவர் உணர்ந்து தான் காலைல 9 மணி ஆச்சுன்னா வந்துடுறாரா செக்ரட்டரியேட்டு, 5 மணிக்கு போகிறாரா, தொடர்ச்சியாக எல்லா அதிகாரியும் வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்களா, லஞ்சம் ஒழிக்குது, டாஸ்மார்க் அடைக்கிறாங்க, பெண்களுக்கு சிங்கப்பெண் திட்டம் கொடுக்குறாங்க, இங்கே காலை உணவு திட்டத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. என்னென்னலாம் இவங்க வந்து எந்த அளவுக்கு திருட்டுத்தனம் பண்ணி ஏமாத்தினாங்கனாக்கா 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிட்டு 10 லட்சம் கோடினாங்க. ஆனால் உள்ளே பூந்து பார்க்கும்போது இருந்தால் 13 லட்சம் கோடி. அதுலேயும் 3 லட்சம் கோடி நீ மறைச்சு தாண்டா போன திமுககாரன். அப்போ எல்லா விஷயமும் நீ செய்த பிறகும் உங்களுடைய இதை தாண்டி இன்றைக்கி நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல் போதை கலாச்சாரத்துக்கு வித்துட்டவன் யாருமா? 70 வருஷமாக நீங்கள் தான். நீ விவசாய பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு உதயநிதிக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன துப்பு இருக்குது? டெல்டாக்காரன்னு சொன்னேன்மா, இது நீங்கள் கட் பண்ணாமல் போகிறேன். ஸ்டாலின் டெல்டாக்காரன்னு சொன்னீங்க. டெல்டாக்காரன்னு சொல்லிட்டு விவசாய நிலத்துக்குள்ளே எவனா சூவை போட்டு இறங்கி நீ பார்த்துருக்கியாமா? விவசாய நிலத்துக்குள்ளே சூவை போட்டு இறங்க மாட்டாங்க, புரியுதுங்களா? வெறுங்காலில் தான் அங்கே போவாங்க. ஏன்னா அந்த மண்ணை வந்து தாய்க்கு நிகராக நினைப்பாங்க. நீ சூவை போட்டு இறங்குற, காங்கிரீட்டு போட்டு ஜல்லியை போட்டு இறங்குற, உள்ளே போகிற, உனக்கு விவசாயம்னா என்னன்னு தெரியாது, கரெக்டுங்களா? ஆனால் நீ டெல்டாக்காரன்னு சொல்கிற. அப்போது நீங்கள் டெல்டாக்காரனை டெல்டாக்காரன் அந்த ஊரில் வச்சு விசாரிக்கிறதா நீங்கள் போலீஸ் கூட்டு போய்கிட்டு இருக்கணும் பொழுது நீ என்ன டெல்டாக்காரனை தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நீ மக்களுக்கு செஞ்சுட்ட? திமுக அதிமுக 2 ஆட்சியிலுமே விவசாயி அரும்பாடுபட்டு சம்பாதிச்ச காசையும் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் நகையை அடமானம் வச்சு விவசாயம் பண்ணி உற்பத்தி பண்ணி கொடுத்தா நெல், அதை வாங்கி பதப்படுத்துறதுக்கு பாதுகாப்பு வைக்க குடோன் கட்டினியா? குடோன் கிட்ட துப்பு இல்லாத நீ உன் மகன் ஆசைப்படுறதுக்காக 200 கோடி ரூபா போட்டு கார் ரேஸ் ஓட்டினியா இல்லையா? ஓட்டினியா இல்லையா நடு ரோட்டில்? அது எங்கே ஓட்டினேம்மா? இவங்களுக்கு அறிவுக்கும் இவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றதை நான் திரும்ப அதுக்கு தான் சொல்கிறேன். ட்ராக்கில் ஓட வேண்டிய கார் ரேஸை கொண்டு போய் எவனா அது ஊரில் ஓட்டுவானா? நல்லா இருக்க ரோடை பேத்துட்டு ட்ராக்குக்கு போட வேண்டிய ரோடை போட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கே கார் ரேஸ் ஓட்டி அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் அந்த ரோடை பேத்துட்டு மறுபடியும் ரோடு போடுறேன். எவன் அப்போ ஓட்டு போனான்? இங்கே மக்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து போராடி எவ்வளவு கொடுமையாக அவங்க நடத்துனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் அந்த போராட்ட காலத்துக்குள்ளே போய் உட்காந்து அவங்கள்ட்ட பேசினேன். மாதவிடாய் காலமாக இருக்குது சார் எங்களுக்கு. இன்னும் சொல்ல போனாக்கா அவங்க சொல்கிறது, இந்த தூய்மை பணிக்குள்ளே வந்து இந்த அசுத்த காற்றையும் குப்பைகளையும் சுவாசித்து மாதத்துக்கு 15 முறை 2 முறை மாதவிடாய் வருமா. எங்களால் வந்து அவ்வளோ வலி வேதனை இருக்குது சார், மாத்திரத்துக்கு ஒரு இடம் கொடுக்கலன்னு சொல்லி புலம்புனாங்க. நாங்கள் போய் உட்காந்து நாங்கள் களத்துலேருந்து அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்தோம். இந்த பக்கம் ஆசிரியர்கள் போராட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ஆசிரியர் கையை உடைச்சாங்க, இன்னொரு ஆசிரியர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். அப்போது இவ்வளோத்தையும் அக்கப்போரை பண்ணிவிட்டு மறுபடியும் அதே திமிருத்தனத்தில் மறுபடியும் நீ பெண்களை குறித்து பேசுகிற. இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி வெக்கமில்லாமல் நீ உட்காந்து பேசுகிற. எவ்வளோ உனக்கு திமிரு இருந்தால் நீ தான் சொன்ன ரெட் லைட் மீடியாவை பார்த்து சொன்னியா? இங்கே இருக்கக்கூடிய அட்வொகேட்டாக இருக்கட்டும், ஜட்ஜு, நீதிபதிகளாக வந்திருக்கனாக்கா
நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொன்னேன். ஒருத்தன் கஷ்டப்பட்டு படித்து வரான்னா நான் போட்ட பிச்சைன்றேன். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஊட்டு விட்டுனா தெரியுமா, ஐடி கம்பெனியில் வேலை செய்யறதுக்கெல்லாம் கலைஞர் தான் காரணம்னு. சட்டத்தின் பிரகாரம் சட்டம் தன் கடமையை கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கணும் பொழுது இது என்ன தவறு? இதில் என்ன தவறு கண்டார்? ஆர்எஸ் பாரதி சொல்லக்கூடிய வார்த்தை மிக கேவலமான வார்த்தை. திரிஷா என்ன பிரதமரா? இன்னும் சொல்ல போனேக்கா இதை தாண்டி இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு. அதாவது ஒரு பக்கம் திமுககாரன் உதயநிதி அப்படி பேசவே இல்லைன்றான், ஊட்டிகிட்டு இருக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் சட்டமன்றத்துக்குள்ளே போகிறத தவிர்க்கிறதுக்காக தான்றாங்க. இல்லை அவரே வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டையும் வேறு முன்வைக்கிறேன். இருக்குமா, நீ எல்லாத்துலேயும் இருக்குது கட் காப்பி பேஸ்ட்டாக இருக்கும். நீ அது ஓம் புத்தி. கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறது, நைட்டு உட்காந்து ரீட்வீட் போகிறதெல்லாம் ஓம் புத்தி. அது எங்கள் புத்தி கிடையாது, புரியுதுங்களா? அவ்வளோ ஊடகமாக கட் காப்பி பேஸ்ட் பண்ணோம். நேஷனல் மீடியா வரைக்கும் எல்லாத்துக்கும் ஃபுட்டேஜ் செக் பண்ணாமல் போடுவாங்களா? இருக்கிறவங்க எல்லாம் முட்டா போயிடலாம். அப்போது ஒரு பக்கம் நீ சட்டமன்றத்தில் வரவிடாமல் தடுக்கிறதுக்காகன்ற, இன்னொரு பக்கம் உதயநிதி அப்படி பேசவே இல்லைன்ற. நீ பேசினதை உலகம் முழுக்க இன்றைக்கி போட்டு உன்னை வந்து அடித்து நிமித்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி ஆர்எஸ் பாரதி சொல்கிறாப்புல ஏதோ ஒரு நடிகைக்காக இந்த கைது தேவையா அப்படிங்கிற. ஏன்டா ஏதோ ஒரு கைதுன்னா ஏதோ ஒரு நடிகைனா பெண் இல்லையா? இப்படி எகத்தாலமாக ஏதோ ஒரு நடிகைன்னு பேசினாலும் அன்றைக்கி ஜெயலலிதா வச்சு செஞ்சாங்க கலைஞரை. ஐயோ கொள்றாங்கன்னு கத்துனியா, அலர்னியா? இன்றைக்கி அதே மாதிரி ஏதோ ஒரு பெண். அப்போ பெண்ணுங்கன்னா அப்போ உனக்கு எவ்வளோ இலக்காரம்? ஏதோ ஒரு பெண்ணு. நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள். இது ஊடகத்தில் இதையும் கட் பண்ணாமல் போடுங்க. இதற்கு முன்பாக நீங்கள் திமுகவை எடுத்துக்கோங்க, அதிமுகவை எடுத்துக்கோங்க. இந்த 2 கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி இருக்கக்கூடிய பெண்கள் மீது எங்கேயாவது பாலியல் அத்துமீறல் நடந்துச்சுன்னு ஒரு வழக்கு இருக்காமா? இல்லை. சாமானிய வீட்டு பிள்ளைகள் மீது பாலியல் அத்துமீறல்கள் எவ்வளவு நடக்குது? கல்லூரிக்குள்ளே, பள்ளிக்குள்ளே, பச்சை குழந்தைகள் மீது. அப்போது உன் வீட்டு பொம்பளைக்குன்னா அவ்வளோ பாதுகாப்பு. சாமானிய வீட்டு பிள்ளைனா எவன் வேணா கையை வைக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் என்ன வேணால் ரவுடித்தனம் பண்ணுவேனாக்கா உன்னை எதை கழட்டிட்டு அடிக்கிறது? முதலமைச்சர் எங்கள் அண்ணன் ரொம்ப பொறுமையாக இருக்க சொன்னதுனா நான்லாம் ரொம்ப நாகரிகமாக பொறுமையாக போடுறேன். எனக்கெல்லாம் அந்த காவல்துறை கூட சேர்ந்து இணங்கி ஒரு வேலை செய்கிறதுக்கெலாம் எனக்கு வந்து ஒரு அரசாணை கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க, எழுதி வச்சிங்க, 6 மாதத்தில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவேன். ஒரு பொறுக்கி போய் ஊருக்குள்ளே இருக்க மாட்டான். எல்லாத்தையும் வாஷ் அவுட்டு. அவனை என்ன பண்ணணும், எப்படி சட்டத்து முன்னாடி கொண்டு போகணும், அதுக்கு முன்னாடி அவன் எங்கெல்லாம் வலிக்கு விழுவான், என்னெல்லாம் செய்யணும் எனக்கு தெரியும். கிளியராக முடிச்சு விட்டுருவேன். இந்த திமிர்த்தனம் பேசாமல் நியாயமான விஷயம் அரசியலில் பேசு. அரசியல் தான் உனக்கு வரலன்னா கருமம் போய் தொலைஞ்சிரு. நடிக்க உனக்கும் வரல, உங்கள் ஒப்பனுக்கும் வரல. அரசியல் உனக்கும் வரல, உங்கள் ஒப்பனுக்கு வரல. எல்லாருமே ஆபாச பேச்சு. அப்போ உனக்கு அரசியல் வரலன்னா கம்முன்னு மூடிட்டு இருக்கணும்லம்மா. எதை பற்றியுமே தெரியாது. நீ எதுக்கு வெளியில் வந்து சவுடால்? உனக்கு தேவையில்லாத வாய் சவுடால். புரியுதா உங்களுக்கு? இந்த வாய் சவுடால் தேவையற்றதுமா. நாகரிகமான அரசியலை கையில் எடுங்க, நாகரிகமாக பேசுவோம். ஓகே. இறுதியாக ஒரே ஒரு சந்தேகம் தான். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 நான் பைலபிள் செக்ஷன் உட்பட 9 பிரிவுகளின் கீழ் வந்து அவர் மேலே வழக்கு பதியப்பட்டு உள்ளே போயிருக்காரு. பெயில் கிடைக்குமா கிடைக்காதா? வெளியே வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கி தான் ஒரு ஆள் வெளியில் வராப்புல பெயில் வாங்கிட்டு. யார்? எலும்பு உடைச்சிருன்னு சொன்னாப்புல ஒரு ஆள். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? விளக்கமாத்துக்கு பட்டு கொஞ்சம் மார்க்கண்டேயன் வந்து அவ்வளோ ஆபாசமாக நீயும் பேசின, எலும்பு உடைச்சிருன்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு இன்றைக்கி தான் பெயில் கிடச்சிருக்கு. இன்னொரு ஆள் பெயில் கிடைக்கிற வரைக்கும் தலைமறைவாகவே சுற்றின செந்தில் பாலாஜி. கரெக்டுங்களா? அப்போது அடுத்தடுத்து நீங்கள் நேர்லேருந்து, மாசுலேருந்து, அன்பில் மகேஷ்லேருந்து எல்லாமே லிஸ்ட்டில் இருக்கிறீங்க. இந்த சனி போனம் தனியாக போகாதுன்னு வாங்கல. அதே போல் வந்து யாரோ சேர்ந்தே ஒன்றாவே உள்ளே பொண்ணு விருப்பப்படுறாங்க போல் இருக்குது. சேர்ந்து தான் நீங்கள் உள்ளே போவீங்களே தவிர, நீங்கள் சட்டத்தின் அடிப்படையில் பெயில் கிடைக்கல அப்படின்றது சட்டம் முடிவு செய்யும். ஆனால் தப்பு செஞ்சால் அரெஸ்ட் பண்ணுவோன்றதை தமிழ்நாடு அரசாங்கமும் முதலமைச்சரும் திரும்ப நிரூபிச்சிட்டே இருப்பார். ஆனால் இதை தாண்டி நக்கீரன் கோபாலும் இனிமேட்டு வந்து இந்த லிஸ்ட்டில் உள்ளே வருவார். பொன்ராஜ் அவரையும் விரைவாக கைது செய்யணும்னு சொல்லிட்டு நான் முதலமைச்சர்கிட்டையும் சரி, காவல்துறையிட்டையும் சரி, அண்ணன் சிடி நிர்மல்குமார்ட்டையும் நான் கோரிக்கையாக வைக்கிறேன். ஏன்னா இது போன்று தொடர்ச்சியாக பேசக்கூடிய நபர்களை நம்ம ஊருக்குள்ளே விட்டு வைக்கிறது என்பது நம்மளுடைய ஊருக்கு நல்லதில்லை. நீங்கள் எப்படி வந்து களை எடுக்க ஆரம்பிச்சிங்களோ, ஊழல் லஞ்சல களை எடுக்கிறீங்களோ, அதே போல் இது போல் இருக்கக்கூடிய திமிர்த்தனம் கொண்டு பெண்களை வந்து ஏளனமாகவும் ஆபாசமாகவும் பார்க்கக்கூடிய இந்த மனப்போக்குன்றது மாறணும். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள் பெண்களை போதைப் பொருளாகவும் போதை வஸ்துக்கள் போல பார்க்கக்கூடிய இந்த கண்ணோட்டம் மாறணும். பெண்களை குறித்து என்ன வேணால் பேசலாம், எவன் வேணால் கை வைக்கலான்ற திமிர்த்தனம் இருக்குல்ல, இது மாறணுன்றதான் முதல் விஷயம். அண்ணன் தெளிவாக சொன்னார், முதலமைச்சர் தெளிவாக சொன்னார், நோ காம்ப்ரமைஸ்ட். பெண்கள் விஷயத்தில் குழந்தைகள் விஷயத்திலும் நோ காம்ப்ரமைஸ்னு சொன்னார். இன்றைக்கி அது செய்கிறாரு. அப்போ இதற்கு மேலே மூடிக்கிட்டு இருந்தேன்னா நீ வீட்டில் இருப்ப, இல்லைன்னா உள்ளே போய் பத்திரமா இருப்ப, களி கொடுப்போம், தின்னுக்கிட்டு உட்காரு. ஆனால் பைனாப்பிள் கேஸ்லாம் கேட்கக்கூடாது. செந்தில் பாலாஜி கிடைத்த மாதிரி இங்கே கிடைக்காது. ஏன்னா இது நம்ம ஆட்சி. புரியுதாம்மா? நம்ம ஆட்சிமா, சாமானிய மக்களுடைய நம்மளுடைய ஆட்சி. ஓகே, நன்றி. நாட்கள் நகர இந்த வழக்குகளில் என்ன மாதிரியான திருப்பங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சூழலையும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய நேர்காணலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Give a missed call and get your free VIP pass 908720 00111. PSR சில்க் சாரீஸ் ஆடி விற்பனை. அனைத்து ரகங்களுக்கும் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி.